السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل لا يستوي الخبيث والطيب ولو أعجبك كثرة الخبيث. صدق الله العلي العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف: لا يخلون رجل بامرأة إلا كان ثالثهما الشيطان، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாவதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வாழ்க்கையை அடிவிரலாமல் அப்படியே வாழ்ந்து காட்டிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஹத்தாபுகள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் என அத்துணை நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. ஆமீன். இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹு தாலாவால் கட்டமைக்கப்பட்ட ஒரு சிறந்த சன்மார்க்கமாக கருதப்படுகிறது. அல்லாஹு தாலா இஸ்லாமிய மார்க்கத்தை உலகத்தில் எத்தனை மார்க்கங்கள், எத்தனை மதங்கள் இருக்கின்றதோ அதைவிட சிறந்த மார்க்கமாக, மதமில்லை மார்க்கமாக அல்லாஹு தாலா, மார்க்கம் என்று சொன்னால் வழி, செல்லக்கூடிய வழி, காட்டுகின்ற பாதை என்றெல்லாம் நாம் பொருள் கொள்ளலாம். சிறந்த பாதையாக, சிறந்த மார்க்கமாக அல்லாஹு தஆலா இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றான். அல்லாஹு தஆலா வழங்கிய இந்த இஸ்லாமிய சன்மார்க்கம் ஒரு விஷயத்தை ஆதரிக்கின்றதோ அல்லது ஒரு விஷயத்தை தடை செய்கின்றது என்று சொன்னால் அதில் நிறைய விஷயங்களை அல்லாஹு தஆலா கவனித்து தான் செய்திருப்பான். உதாரணமாக, அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை தடை செய்கிறான் என்று சொன்னால் அதனுடைய காரண காரியங்களையும் அல்லாஹு தஆலா தடை செய்து விடுவார். அதே போன்று அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்கள் என்று நன்மையாக கூறுகின்றான் அல்லவா, அந்த செயலை நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா காரண காரியங்களை வைத்து அல்லாஹு தஆலா ஒவ்வொரு விஷயங்களும் செய்கின்ற பொழுது அதனுடைய ஆழமுறை, அடிமுதல் ஆழம் வரை அல்லாஹு தஆலா அலசி ஆராய்ந்து விட்டுதான் நன்மையை நன்மையாக ஆக்குகிறான், தீமையை தடை செய்கிறான். எந்த ஒரு விஷயத்தையும் இஸ்லாமிய மார்க்கம் மேலோட்டமாக கூறுவது கிடையாது. நீங்கள் இதை அறவே செய்யக்கூடாது, நீங்கள் இதை செய்தே தீர வேண்டும் என்று அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ கண்மூடித்தனமாக எந்த ஒரு விஷயத்தையும் கூறுவது கிடையாது. நாம் நமது அறிவால் நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலாவால் ஏற்படுத்தப்பட்ட சட்டங்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கற்பிக்கப்பட்ட சட்டங்களும் நம்முடைய மனித மூளைக்கு எட்டாது. நம்முடைய மனித மூளை இருக்கின்றது அல்லவா, குறிப்பிட்ட ஒரு விஷயங்களை அளவுக்கு தான், குறிப்பிட்ட ஒரு அளவுக்கு மட்டும்தான் அல்லாஹு தஆலா சிந்திக்கக்கூடிய, யோசிக்கக்கூடிய, ஆராயக்கூடிய பகுத்தாற்றலை அல்லாஹு தஆலா வழங்கி இருக்கின்றான். ஒரு கட்டத்தை தாண்டி இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய விஷயத்தில், அல்லாஹு தஆலா ஏற்படுத்திய சட்டங்களுடைய விஷயத்தில் நாம் நம்முடைய மனித மூளையால் நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால் நம்முடைய அறிவுக்கு கட்டாயமாக எட்டாது. அந்த வரிசையில் இஸ்லாமிய மார்க்கம் நன்மையை நன்மையாக கருதுகின்றது, தீமையை தடை செய்கின்றது. ஒரு விஷயத்தை இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்கிறது என்று சொன்னால் அதனுடைய காரண காரியங்களையும் தடை செய்துவிடும். ஒரு விஷயம் ஹராம், இதை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா கட்டளை இடுகின்றார் என்று சொன்னால் அந்த விஷயத்திற்கு தூண்டுகோலாக இருக்கக்கூடிய காரண காரியங்களையும் அல்லாஹ் தஆலா தடை செய்து விடுவான். சின்ன சின்ன காரணங்கள் கூட அதை செய்வதற்கான வாய்ப்புகளாக அமைந்து விடலாம் என்பதற்காக அதனுடைய காரண காரியங்களும் அல்லாஹ் தஆலா தடை செய்து விடுகின்றார். அந்த அடிப்படையில் தான் நாம் இன்று பார்க்கின்றோம், ஒரு அந்நிய ஆண், ஒரு அந்நிய பெண் பழகுதல் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தின்படி அல்லாஹ் தஆலா தடை செய்திருக்கின்றார். ஒரு அந்நிய ஆண், ஒரு அந்நிய பெண் பழகுவார்கள் என்று சொன்னால் அது இஸ்லாமிய மார்க்கப்படி, இஸ்லாமிய சட்டப்படி முற்றிலும் அது தடை செய்யப்பட்டதாக கருதப்படுகின்றது. அந்த வரிசையில் தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷா, விபச்சாரத்தை நீங்கள் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். வலா தஃஅலு ஸினா என்று கூறவில்லை, நீங்கள் விபச்சாரம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறவில்லை.
விபச்சாரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்கவே வேண்டாம் என்று கூறுகின்றார். விபச்சாரத்தின் பக்கம் நெருங்குதல் என்று சொன்னால் என்ன? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே கூறுவார்கள், அல் ஐனானி தஸ்னியான் வல் யதானி தஸ்னியான் வல் ரிஜ்லானி தஸ்னியான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள். கண்கள் விபச்சாரம் செய்கின்றது, கால்கள் விபச்சாரம் செய்கிறது, கைகளும் விபச்சாரம் செய்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்ற பொழுது சஹாபாக்கள் விளக்கங்கள் கேட்கின்ற பொழுது, யா ரசூலல்லாஹ், கண்கள் எப்படி விபச்சாரம் செய்யும்? தவறான ஹராமாக்கப்பட்ட தடை செய்யப்பட்ட விஷயங்களின் பக்கம் பார்ப்பது கண்களுடைய விபச்சாரம். கைகள் எப்படி விபச்சாரம் செய்யும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்கின்ற பொழுது, தவறான விஷயங்களை செய்கின்ற பொழுது கைகள் விபச்சாரம் செய்கிறது. கால்கள் எப்படி விபச்சாரம் செய்கிறது? தவறான விஷயத்தின் பக்கம் தவறான இடங்களுக்கு செல்லுகின்றது மூலமாக கால்கள் விபச்சாரம் செய்கின்றது என்று அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்திற்கு விளக்கமாக இந்த ஹதீஸை கூறுவார்கள். ஒரு விஷயத்தை செய்ய வேண்டாம் என்று கூறுகின்ற பொழுது அதனுடைய காரண காரியங்களையும் இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்யும். ஒரு சின்ன விஷயம் கூட அதை செய்வதற்காக ஆதரவாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக சின்ன சின்ன காரணங்களை கூட இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்யும். அந்த வரிசையில் தான் இன்று நாம் பார்க்கின்ற பொழுது அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் பழகுதல் என்பது, அதற்கு புனிதமாக பெயர் வைத்துக் கொள்கின்றார்கள், காதல் என்று புனிதமாக பெயர் வைத்துக் கொள்கிறார்கள். ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண் பழகுதல் என்பது இஸ்லாமிய மார்க்கப்படி, அல்லாஹ் தஆலா கற்றுத்தந்த இந்த இஸ்லாமிய மார்க்கப்படி முற்றிலும் தடை செய்யப்பட்டது. இன்று நாம் முழுவதாக இந்த உலகத்தில் பார்க்கின்ற பொழுது எத்தனையோ இஸ்லாமிய இளைஞர்கள் காதல் என்ற பெயர்களில் கன்றாவிகளை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த வரிசையில் நாம் பார்க்கின்ற பொழுது இன்று பிப்ரவரி 14 வேலண்டைன்ஸ் டே, காதலர் தினம் என்று உலகம் அதற்கு பெயர் சூட்டுகின்றது. நுகர்வு கலாச்சார ரீதியாக உலகம் அதற்கு பெயர் சூட்டுகிறது, காதலர் தினம் என்று. இஸ்லாமிய பார்வையில் காதல் என்றால் என்ன? காதலர்கள் எப்படி இருக்க வேண்டும்? இன்று இருக்கக்கூடிய காதலுக்கு என்ன வித்தியாசம் என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் தஆலாவும் காதலை தடை செய்யவில்லை. காதல் எப்படிப்பட்ட காதலாக இருக்க வேண்டும்? காதலுக்கென்று வரையறை இருக்கின்றது. பிரியம், முஹப்பத் என்றெல்லாம் நாம் கூறுகின்றோம் அல்லவா? அதற்கு ஒரு வரையறை இருக்கின்றது. என்ன வரையறை? பெற்றோர்கள் பிள்ளைகளை விரும்புவது, அவர்களை காதலிப்பது, அவர்கள் மீது பிரியம் கொள்வது, பிள்ளைகள் பெற்றோர்கள் மீது பிரியம் கொள்வது, நாம் அல்லாஹ் தஆலா நம்முடைய இறைவன் மீது நாம் பிரியம் கொள்வது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பிரியம் கொள்வது, நம்முடைய உற்றார் உறவினர்கள் மீது நாம் பிரியம் கொள்வது, நம்முடைய சகோதர சகோதரிகள் மீது நாம் பிரியம் கொள்வது, ஹலாலான முறையில் இதுதான் பிரியத்திற்கான வரையறையாக கருதப்படுகின்றது. ஆனால் இன்றைய நவீன உலகில் காதல் என்ற புனிதமான வார்த்தையை தவறாக சித்தரித்துக் கொண்டு, தவறாக கருதி கொண்டு கேடுகட்ட அருவருப்பான கேவலமான விஷயங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று நாம் பார்க்கின்ற பொழுது உலக ரீதியாக காதலுக்கு என்ன வரையறை கூறுகின்றார்கள்? இஸ்லாமிய மார்க்கம் அந்நிய ஆண் அந்நிய பெண் பழகுவதை தடை செய்கிறது. ஒரு ஆண் ஒரு பெண் பழக வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஆண் ஒரு பெண் என்ற விஷயம் வருகின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே கூறுவார்கள், லா யக்லுவன் ரஜுலும் பிஇம்ரஅத்தின், ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு தனிமையில் இருக்க வேண்டாம், இல்லா கான சாலிஸஹுமா அஷ்-ஷைத்தான், அப்படி அவர்கள் தனிமையில் இருந்தார்கள் என்று சொன்னால் மூன்றாவதாக ஷைத்தான் அவர்களோடு இருக்கின்றார்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். இந்த ஹதீஸின் மூலமாக கூற வருவது என்னவென்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் தஆலா இதைத்தான் கூற விரும்புகிறார்கள். ஒரு அந்நிய ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் தெரியாமல் பழகுவது என்பது இன்றைய உலகத்தில் காதல் என்ற வரையறையை சுட்டி அவர்கள் பழகி கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாமிய மார்க்கம் முழுவதுமாக தடை செய்கிறது. அந்நிய ஆண் அந்நிய பெண், அது உறவினர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பேசுவதே மஹரம் ஹராம் என்ற விஷயங்கள் எல்லாம் நாம் கேள்விப்படுகின்றோம். ஹராமான விஷயம், அதை நாம் முற்றிலும் செய்யக்கூடாது. ஆனால் இந்த நவீன உலகில் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த கேடுகட்ட செயலை செய்வதற்கு, இந்த அருவருப்பான காரியங்களை செய்வதற்கு இன்றைய நவீன உலகம் என்ன பெயர் சூட்டுகிறது? காதலர் தினம் என்று சூட்டுகிறது. இந்த காதலர் தினம் என்று பெயரை சூட்டிக் கொண்டு என்னென்ன கேடுகட்ட கேவலமான விஷயங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்த, அல்லாஹ் தஆலா வெறுத்த, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருவருப்பாக கருதிய விஷயங்கள் எல்லாம் இன்றைய நவீன காலகட்டத்தில் காதலர் தினம் என்று பெயர் சூட்டி அதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். காதல் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள்,
நாம் முன்பு கூறியது போன்றுதான் பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது பிரியம் கொள்வது, பிள்ளைகள் பெற்றோர்கள் மீது பிரியம் கொள்வது, சகோதர சகோதரிகளுக்குள் பிரியம் கொள்வது, பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது பிரியம் கொள்வதெல்லாம் காதலினுடைய வரையறையாக கருதப்படுகின்றது. அதே போன்று ஒரு பெண்ணை ஒருவன் காதலிக்க வேண்டும் என்று சொன்னால் ஹலாலான முறையில் அது இருக்க வேண்டும். எப்படி ஹலாலாக இருக்க வேண்டும்? நிக்காஹ் மூலமாக, இஸ்லாமிய மார்க்கம் அனுமதி தந்த திருமண பந்தம் மூலமாக ஒரு ஆண் பெண் இணைய வேண்டும். ஒரு ஆண் பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நிக்காஹ் மூலமாகத்தான் செய்ய முடியும். மஹரு கொடுத்து பிறகு நிக்காஹ் செய்து அதன் மூலமாக மனைவி மீது பிரியம் கொள்வதுதான் இஸ்லாமிய மார்க்கம் பெண்ணின் மீது பிரியம் கொள்வதற்கு அனுமதி வழங்கி இருக்கின்றது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது இதற்கு முற்றிலும் நேர்மாற்றமாக நடந்து கொண்டிருக்கின்றது. காதல் என்ற பெயரில் அந்நிய ஆண் அந்நிய பெண் என்னென்ன அனாச்சாரங்கள் இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்த என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். சொல்லுவதற்கு வாய் கூசுகிறது. இருந்தாலும் நாம் கட்டாயமாக பேசியாக வேண்டும். இன்றைய இஸ்லாமிய இளைஞர்கள் இன்றைய காதலில் எப்படி மூழ்கி கிடைக்கின்றார்கள்? இஸ்லாமிய இளைஞர்கள் குறிப்பாக கூறவில்லை, பொதுவாக இளைஞர் சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலகட்டத்தில் இருந்த இளைஞர்கள் எப்படி இருந்தார்கள்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இருந்த சஹாபா இளைஞர் பெருமக்கள் எப்படி இருந்தார்கள்? தீனுக்கு உறுதுணையாகவும் இஸ்லாமிய மார்க்கத்தை வளர்த்தெடுப்பதிலும் முற்றிலுமாக முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைய இளைஞர்களுடைய நிலையை நாம் பார்க்கின்ற பொழுது முற்றிலும் சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் அதற்கு நேர்மாற்றமாக இருக்கின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த இளைஞர் சஹாபாக்களை பற்றி ஹதீஸிலே நமக்கு சில குறிப்புகள் கிடைக்கின்றது. ருஹ்பானன் ஃபில் லைல் வ சுஜானன் ஃபின் நஹார். இரவுகளிலே துறவிகளை போன்று அமல் செய்வார்கள். காலை வந்து விட்டால் போராளிகள் வாளை எடுத்துக்கொண்டு எப்படி போர்க்களத்திலே சண்டையிடுவார்களோ இஸ்லாமை வளர்த்தெடுப்பதில் அந்த முக்கிய பங்கு கொண்டவர்களாக சஹாபா இளைஞர் பெருமக்கள் கருதி இருந்து கொண்டார்கள். ஆனால் நம்முடைய காலகட்டத்தில் இளைஞர்களுடைய நிலை எப்படி மாறிக்கொண்டிருக்கின்றது? இஸ்லாமிய மார்க்கம் காதலுக்கு அனுமதி வழங்குகிறது, அது ஹலாலான முறையில் இருக்க வேண்டும். மனைவியின் மீது நாம் காதல் கொள்வது என்று இஸ்லாமிய மார்க்கப்படி முற்றிலுமாக அனுமதிக்கப்பட்டதுதான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கின்றார்கள், ஐயுன் நாஸ் யஹப்பு இலைக்க யா ரசூலல்லாஹ், மக்களில் உங்களிடம் ஆக சிறந்தவர்களாக யார் இருக்கின்றார்கள், உங்களுக்கு மிகவும் பிடித்தவர்கள் யார் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கின்றார்கள். இப்படி கேட்கின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் விரும்பியவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. மனைவியின் மீது காதல் கொள்வது இஸ்லாமிய மார்க்கம் முற்றிலுமாக அனுமதி வழங்குகிறது. இஸ்லாமிய மார்க்கம் எதை தடை செய்கிறது? ஹராமான வழியில், நிகா இல்லாமல் ஹராமான வழியில் ஒரு ஆண் ஒரு பெண் தனிமையில் பேசுவதோ பழகுவதோ முற்றிலும் தடை செய்யப்பட்டது. இன்றைய உலகத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது முற்றிலும் நேர்மாற்றமாக இது போன்றுதான் காதல் என்ற பெயர்களில் தேவையில்லாத விஷயங்களும் அருவருப்பான விஷயங்களும் தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வருகின்றார். சஹாபி யா ரசூலல்லாஹ், என்னிடத்துல ஒரு யத்தீமான அனாதையான தாய் தந்தை இல்லாத ஒரு பெண்மணி இருக்கின்றார், பருவ வயது அடைந்த ஒரு பெண்மணி. அந்த பெண்ணை நிகா செய்து கொடுப்பதற்காக வேண்டி 2 பேர் கேட்கிறார்கள். ஒருவர் வசதியானவர், இன்னொருவர் வசதி இல்லாதவர். ஆனால் எங்களுக்கு என்ன ஆசைனா, யார் வசதியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் கல்யாணம் கட்டி கொடுக்கலாம் அப்படின்ற நோக்கத்தோடு நாங்கள் இருக்கின்றோம். இப்போ நாங்கள் எப்படி பண்ணலாம் யார சொல்லலாம் என்று ஆலோசனை கேட்கின்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வார்த்தை ஹதீஸிலே பதியப்பட்டு இருக்கின்றது, லம் தராலில் முத்தஹாபைனி மிஸ்லன் நிகா. நிகாவை தவிர்த்து ஜோடிகளுக்குள்ளே பிரியம் என்பது ஏற்படாது. ஜோடிகளுக்கு மத்தியிலே பிரியம் ஏற்படுவதற்கான காரியமாக நிகா என்பது மட்டும்தான் இருக்கின்றது என்று அந்த சஹாபாக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை கேட்டு வந்தார் அல்லவா, அவருக்கு விளக்குகிறார்கள். என்ன விளக்குகிறார்கள்? அந்த யத்தீமான பெண்மணி வசதி இல்லாத நபரை விரும்புகிறார், காதல் செய்கிறார். நாங்கள் இப்ப என்ன பண்ணணும், எங்களுக்கு அவங்க வசதியான உள்ளவரை நாங்கள் கட்டி கொடுக்கணும்னு எங்களுக்கு நோக்கம். அந்த பெண் வசதி இல்லாதவரை விரும்புது. இப்ப நாங்க என்ன பண்ணணும் என்று ஆலோசனை கேட்கின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு தெளிவாக கூறுகின்றார்கள், நிக்காஹ் இல்லாமல், நிக்காஹினுடைய வழிமுறை இல்லாமல் மாற்று விதமாக நாம் முஹப்பத்தை ஏற்படுத்த நினைத்தோம் என்று சொன்னால் முஹப்பத் ஏற்படாது, செயற்கைதான். நிக்காஹ் அல்லாமல் முஹப்பத்தாக இருக்க முடியுமா என்று கேட்டால் அது தற்காலிகமானது, செயற்கையானது, நீடிக்காது. அந்த பெண் யாரை விரும்புகிறாரோ அவரை நீங்கள் நிக்காஹ் செய்து வைக்காதீர்கள். உங்களுக்கு யார்
தெளிவாக சரியாக தோணுகிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய பெண்ணை நிக்கா செய்து வைங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்கு அறிவுரை கூறி வழி அனுப்பினார்கள். இஸ்லாமிய மார்க்கம் வளர்வதற்கு முன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆகுவதற்கு முன்னால், பிறப்பதற்கு முன்னால் ஜாஹிலியா காலகட்டம் என்று நாம் கூறுகின்றோம் அல்லவா, அறியாமை காலகட்டம், இஸ்லாமிய மார்க்கம் வளராத காலகட்டம், இஸ்லாமிய மார்க்கம் இல்லாத காலகட்டத்தில் காதல் திருமணத்தினுடைய வரையறை மிகவும் கேவலமானதாக இருந்தது. இஸ்லாமிய மார்க்கம் வந்தது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். காதல் என்றால் என்ன, திருமணம் என்றால் என்ன, ஒரு மனிதன் முழுமையான மனிதனாக எப்படி வாழ முடியும் என்ற வழிமுறைகளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகுத்து தந்தார்கள். அவர்களுக்கு முன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னால் திருமணங்களுடைய விஷயங்கள் இந்த அறியாமை காலகட்டத்தில் கேவலமாக அருவருப்பாக இருந்தது. 4 வகையாக அதனை கூறுவார்கள். முதலாவதாக மஹர் கொடுத்து ஒரு பெண்ணை நிக்கா செய்வார்கள். இது ஹலாலான முறைதான். மஹர் கொடுத்து ஒரு பெண்ணை நிக்கா செய்வது இஸ்லாமிய மார்க்கப்படி ஹலாலான முறைதான். அன்றிருந்த ஜாஹிலியாவினுடைய காலகட்டத்தில், அறியாமை காலகட்டத்தில் ஓரிரு நபர்கள் இது போன்ற ஹலாலான விஷயத்தை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பெரும்பாலான விஷயம் சொல்வதற்கு நாவு கூசுகின்றது. இருந்தாலும் விஷயங்களை நாம் கூறிதான் ஆக வேண்டும். இதெல்லாம் நமக்கு தெரிய வேண்டும். இதெல்லாம் நான் ஜும்மாவிலே ஏன் பேச வேண்டும்? ஜும்மா மேடை அதற்கானதா? ஜும்மாவினுடைய மேடையில் நாம் இதெல்லாம் பேச வேண்டுமா என்று நமக்கு ஒரு கேள்வி எழுப்பலாம். ஜும்மாவினுடைய மேடையை தவிர்த்து விட்டால் வேறு எங்கு மேடைகள் போட்டு நாம் பேச முடியும்? நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய பெற்றோர்கள், பெற்றோர்களாக நாம் இருக்கின்ற பொழுது நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்தெடுக்க வேண்டும்? இஸ்லாமிய ஒளியில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த வழிமுறையில், அல்லாஹ் தஆலா காட்டிய வழிமுறையில் நம்முடைய பிள்ளைகளை நாம் பெற்றெடுக்க வேண்டும், வளர்த்தெடுக்க வேண்டும். பிள்ளைகளை பெற்றெடுப்பது எளிதான விஷயம்தான். அவர்களை வளர்த்தெடுப்பது எப்படி வளர்க்க வேண்டும்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் தஆலாவும் எந்த வழிமுறையில் ஒரு மனிதன் வாழ வேண்டும், ஒரு மனிதன் முழுமையான மனிதனாக ஆக முடியும் என்ற வழிமுறைகளை கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வழியில் நம்முடைய பிள்ளைகளை நாம் பெற்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கட்டாயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்தோம் என்று சொன்னால்தான் நம்முடைய பிள்ளைகள் வளருகின்ற பொழுது சிறுபிராயத்திலிருந்தே அவர்களுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்து நல்லது எது கெட்டது எது என்ற பகுத்தறிவை அவர்களுக்கு சிறு வயதிலிருந்தே நாம் புகுத்தினால்தான் அவர்கள் வளருகின்ற பொழுது வழி தவறாமல் சரியான பாதையில் சஹாபாக்களை போன்று தாபியீன்கள், தாபியீன்கள் போன்று சரியான வழியில் அவர்கள் செல்லுவார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. விபச்சாரம் மிகவும் கேடுகட்டதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னால் இருந்தது. இதெல்லாம் கூற வேண்டும் தான், இருந்தாலும் நாம் தவிர்த்துக் கொள்வோம். அல்லாஹ் தஆலா இது போன்று செய்பவர்கள் எல்லாம், காதல் கன்றாவிகள் இருக்கின்றது அல்லவா, இது போன்றதெல்லாம் செயற்கையானதுதான், தற்காலிகமானதுதான். நிக்கா அல்லாமல் காதல் ஏற்படும் என்று சொன்னால் கட்டாயமாக ஏற்படாது. இன்று கல்யாணம் செய்திருக்கக்கூடிய எத்தனையோ ஜோடிகள் நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி இழந்து விட்டார்கள். அல்லாஹ் தஆலா கட்டாயமாக அவர்களை ஹராமான முறையில் நிக்கா செய்து ஹராமான முறையில் ஏற்படுகின்ற உறவை அல்லாஹ் தஆலா கட்டாயமாக நீட்டி வைக்க மாட்டான். அவருடைய வாழ்க்கையில் நிம்மதி கட்டாயமாக இருக்காது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த வழிமுறை, அல்லாஹ் தஆலா கற்றுத்தந்த வழிமுறை, அந்த வழிமுறையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நிக்கா செய்து வைத்தோம் என்று சொன்னால்தான் அவருடைய வாழ்க்கையில் சந்தோஷம் பரக்கத்தும் ஏற்படும். அதை தவிர்த்து வேறு எந்த வழியிலும் அவர்கள் தங்களுடைய உறவை தேடிக்கொண்டால் சொன்னாலும் அவருடைய வாழ்க்கையில் சிறிது காலம் மகிழ்ச்சியாக இருப்பது போன்று தோணலாம். ஆனால் பெரும்பாலான வாழ்க்கையினுடைய பகுதி அல்லாஹ் தஆலா அவர்களுடைய வாழ்க்கை அழித்து விடுவார். எத்தனையோ ஜோடிகள் இன்று நாம் உலகத்திலே பார்க்கின்றோம். எத்தனையோ காதல் கல்யாணம் செய்து கொண்டவர்கள் எல்லாம் நீடிப்பது கிடையாது. தலாக், டைவர்ஸ் என்று பல விஷயங்கள் பரவி கொண்டே வருகின்றது. இதெல்லாம் காரணம் இது போன்று ஹராமான, இறைவன் தடை செய்த, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்த விஷயங்களை செய்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா கட்டாயமாக அவர்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்தை தரமாட்டான். அவருடைய வாழ்க்கையாக கட்டாயமாக இருப்பதில்லை என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய சஹாபாக்களுக்கும் உம்மத்தார்களுக்கும் நல்ல விஷயங்களை மட்டுமே கற்றுக் கொடுத்திருக்கின்றார். இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்கிறது என்று சொன்னால், ஒரு விஷயத்தை தடை செய்கிறது என்று சொன்னால் காரண காரியங்கள் இல்லாமல், எந்த ஒரு காரணமும் இல்லாமல், எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் கண்மூடித்தனமாக இஸ்லாமிய மார்க்கம் ஒரு விஷயத்தை தடை செய்யாது. அல்லாஹ் தஆலா அது போன்றுதான் எந்த ஒரு விஷயத்தையும் தடை செய்கின்ற பொழுது அது மனிதனுக்கு கட்டாயமாக தீங்கு விளைவிக்கக்கூடியதாகவும் ஆபத்து விளைவிக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். அப்படி இருக்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அதனை தடை செய்வார். அதுவே மனிதனுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய, மனிதனுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்கள் அல்லாஹ் தஆலா கட்டாயமாக நன்மையாக நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டாயமாக கூறுவார். குர்ஆனிலே நாம் பார்க்கின்ற பொழுது
நீங்கள் தொழுகையுங்கள், நோன்பு வையுங்கள், ஜகாத்து கொடுங்கள், ஹஜ்ஜு செய்யுங்கள் என்ற கட்டளைகள் எல்லாம் குர்ஆனிலே இருக்கின்றது. ஆனால் நிகா செய்து கொள்ளுங்கள் என்ற கட்டளை குர்ஆனிலே கிடையாது. அப்படி அல்லாஹ் தஆலா கூறியிருந்தால், தாங்களாகவே நிகா செய்யுங்கள் என்று கூறியிருந்து சொன்னால், இன்று இருக்கக்கூடிய காதலர் தினம் எல்லாம் லைசன்ஸ் பெற்றதாக ஆகிவிடும், அனுமதிக்கப்பட்டதாக ஆகிவிடும். ஆனால் அல்லாஹ் தஆலா அது போன்று செய்யவில்லை. அல்லாஹ் தஆலா சூரத்து நூரிலே பதிவு செய்கின்றார், பிள்ளைகளை பார்த்து கூறவில்லை நீங்கள் நிகா செய்து கொள்ளுங்கள் என்று, பெற்றோர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா பேசுகின்றார். என்ன பேசுகின்றார்? வான்கிஹுல் அயாமா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் நிகா செய்து வையுங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் நிகா செய்து வையுங்கள் என்று பெற்றோர்களை நோக்கி அல்லாஹ் தஆலா பேசுகின்றார். நேரடியாக மனிதன் நோக்கி கூறவில்லை, நீ நிகா செய்து கொள், அல்லாஹ் தஆலா பேசவில்லை. வான்கிஹுல் அயாமா, பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நிகா செய்து வையுங்கள். பெற்றோர்கள் மூலமாக நிகா செய்யப்படுகிறது என்று சொன்னால் கட்டாயமாக அதிலே பரக்கத் இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இல்ஹாம் கொடுப்பான், மறைமுகமான விஷயங்கள் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு காட்டுவார். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா காட்டுவதன் விளைவாகத்தான் நல்ல மனைவி நமக்கு அமைவார்கள். அதை தவிர்த்து விட்டோம் என்று சொன்னால், நாம் தேடி சென்றோம் என்று சொன்னால் கட்டாயமாக அல்லாஹ் தஆலா ஹராமான உறவை நீடிக்க செய்ய மாட்டான். விரைவிலே அல்லாஹ் தஆலா அதை அழித்து ஒழித்து விடுவான். இது காதல் என்று சொல்லிக்கொண்டு வேலண்டைன்ஸ் டே என்று கொண்டாடுகிறார்கள் அல்லவா? இதில் முற்றிலும் வணிக நோக்கத்திற்காக, பல விஷயங்கள்ல வியாபார நோக்கத்திற்காக இது செயல்படுத்தப்படுகின்றது. முற்றிலுமாக இந்தியாவினுடைய கலாச்சாரம் கிடையாது, மேற்கத்திய கலாச்சாரம், வெஸ்டர்ன் கல்ச்சர் என்று நாம் கேள்விப்படுகின்றோம் அல்லவா? இன்றைய இந்தியாவில் அதெல்லாம் கிடையாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய தாத்தா பாட்டிகளிடம் கேட்டோம் என்று சொன்னால், வேலண்டைன்ஸ் டே, லவ்வர்ஸ் டே ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கின்ற பொழுது அவங்களுக்கு தெரியாது. 20-25 வருஷமாக மேற்கத்திய கலாச்சாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாமியர்கள், பொதுவாக மனிதர்கள் மேற்கத்திய கலாச்சாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே கூறுவார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின், யார் ஒரு கூட்டத்திற்கு ஒப்பாகுவாரோ ஃபஹுவ மின்ஹும், அவர் அந்த கூட்டத்தை சார்ந்தவர் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். உச்சகட்டமான இன்னொரு வார்த்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மாற்று மத கலாச்சாரங்களை இஸ்லாமியர்கள் பின்பற்றுவார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பின்பு ஒரு காலம் வரும், இஸ்லாமியர்கள் யூதர்களுடைய கலாச்சாரத்தையும் கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரத்தையும் அடியடியாக பின்பற்றுவார்கள். இதனை ஹதீஸ் மூலமாக நாம் கூற வேண்டும் என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லத்தபஉன்ன சுனனல் லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால் இந்த மூதாதையர்களுடைய வழிமுறைகள் நீங்கள் பின்பற்றுவீர்கள். ஷிபரம் பி ஷிபரின், ஒரு அடியடியாக, திராம் பி திராயின், ஒரு மூலமாக அடியடியாக உங்களுடைய மூதாதையர்களுடைய நீங்க வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுவீர்கள். எந்த அளவு என்று சொன்னால், லவ் தகலு ஹுஜ்ர ரப்பின், அவர்கள் உடும்பினுடைய பொந்திலே நுழைந்தார்கள் என்று சொன்னால் ஃபதகல்துமு, நீங்களும் அதிலே அவர்களை பின்பற்றி நுழைந்து விடுவீர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸினுடைய விளக்கமாக நாம் காணுகின்ற பொழுது, மேற்கத்திய கலாச்சாரம், கிறிஸ்டியானிட்டியினுடைய கலாச்சாரத்தை முற்றிலுமாக நாம் பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். இந்த ஐநா சபையினுடைய சில விஷயங்கள் நாம் பார்க்கின்ற பொழுது, ஐநா சபை நல்ல நாட்களையும் அதே சமயம் கெட்ட நாட்களையும் சில நாட்களை கூறுகின்றது. உதாரணமாக விமென்ஸ் டே, என்விரான்மெண்டல் டே, இது போன்ற டே நல்ல நாட்களும் ஐநா சபை மூலமாக அறிவிக்கப்பட்டு இருக்கின்றது. ஐநா சபையின் மூலமாக அதே சமயம் ஆபாசமாக அறிவிக்கப்பட்ட இதே நாள் தான் இந்த வேலண்டைன்ஸ் டே என்று சொல்லப்படக்கூடிய இந்த நாள். முற்றிலுமாக இஸ்லாத்திற்கும் அதற்கும் சம்பந்தமே கிடையாது. அல்லாஹ் தஆலா விரும்பாத ஒரு விஷயத்தை அன்று நாட்களிலே செய்து கொண்டிருக்கின்றார்கள். காதல் என்ற பெயரில் இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்ததையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பாததையும் முற்றிலுமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய இளைஞர்கள். அல்லாஹ் தஆலா நம்முடைய இளைஞர்களுக்கு நேர்வழி கொடுக்க வேண்டும், இளைஞர்கள் எல்லாம் விழித்துக் கொள்ள வேண்டும். இதன் காதல் போன்ற வனப்புகள் எல்லாம் பார்ப்பதற்கு காணல் நீரை போன்று தெரியும், நன்றாக தெரியும். நாம் செய்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். அந்த தவறான விஷயங்களில், ஹராமான விஷயங்கள் நாம் ஈடுபட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை நாம் எதிர்பார்க்காத விதமாக அல்லாஹ் தஆலா மாற்றி விடுவான் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. இன்றைய நாளில் நாம் பார்க்கின்ற பொழுது இஸ்லாமிய பெண்மணிகளும் இஸ்லாமிய இளைஞர்களும் முற்றிலுமாக காதல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா அதை விரும்புவது கிடையாது. அல்லாஹ் தஆலா எதை விரும்புகிறான்? நிகா மூலமாக, சரியான விஷயத்தின் மூலமாக, இஸ்லாம் அனுமதி தந்த முறையில் நாம் நிகா செய்து நம்முடைய மனைவிகளை நாம் விரும்பினோம் என்று சொன்னால் அந்த விரும்புதல், அந்த காதல் இபாதத்தாக கருதப்படுகின்றது. அதே சமயம் நிகா அல்லாமல், ஹலாலான வழிமுறை அல்லாமல் தவறான விஷயங்கள், காதல் போன்ற கன்றாய் மூலமாக நாம் பிரியம் வைத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையை அழித்து விடுவான் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாரும் விழித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா தடை செய்த இந்த விஷயங்கள் நாம் அறவே நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடாது.
இஸ்லாமிய மார்க்கம் அனுமதி தந்த, இஸ்லாமிய மார்க்கம் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று கூறிய அனைத்து கட்டளைகளுடைய வாழ்க்கை நாம் பின்பற்றி வாழ்ந்தோம் என்று சொன்னால் உலகத்தில் அல்லாஹு தஆலா சொர்க்க வாழ்க்கையை காட்டுவான் என்பது எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. அல்லாஹு தஆலா நம்முடைய இளைஞர்களையும் நம்மை முற்றிலுமாக பாதுகாக்க வேண்டும். பெற்றோர்கள் எல்லாம் கவனம் கொள்ள வேண்டும். வருகின்ற நம்முடைய இளம் தலைமுறைகளை நாம் எப்படி வளர்த்தெடுக்க வேண்டும். நவீன காலத்தில் குழந்தைகளை வளர்ப்பது என்பது மிகவும் சவாலான விஷயமாக ஆகிவிட்டது. குழந்தைகளை வளர்ப்பது எப்படி வளர்க்க வேண்டும்? அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்த முறைப்படி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தபடி இஸ்லாமிய ஒளியில் நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டும். அதை தவிர்த்து விட்டு உலகம் போன போக்கில் நம்முடைய பிள்ளைகளை நாம் விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. அல்லாஹு தஆலா நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்களையும் பெற்றோர்களையும் பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கிருபை செய்வானாக. இது போன்ற காதல் போன்ற கண்டாவிகளை செய்யாமல் ஹலாலான முறையில் அல்லாஹு தஆலா யார் யாருக்கெல்லாம் நிக்காஹ் ஆகாமல் இருக்கின்றதோ அவர்களுக்கு ஜோடியை தருவானாக. நம்முடைய அமல்களில் அல்லாஹு தஆலா பரக்கத் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.